ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் இருக்கிற முதன்மையான நாடுகளில் முக்கியமான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். நம்ம இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் எக்கனாமிக் growthல எந்த ஒரு ஸ்டேட் செல்வ செழிப்போட இருக்குதுன்ற லிஸ்ட்டை நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த growth ஆகிட்டு இருக்க ஸ்டேட்ல இருந்து என்ன இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இந்த ஸ்டேட் growth ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்டையும் முழுமையாக வரிசைப்படுத்தினா வீடியோட லென்த் எங்கேயோ போயிடும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற டாப் 10 மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம இந்த டாப் 10 லிஸ்ட்டில் ரிவர்ஸில் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். இந்த மத்திய பிரதேஷை ஹார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க, அதாவது இந்தியாவின் இதயம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வைரம் உற்பத்தி செய்கிற ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தாங்க. இந்தியாவில் இருக்கிற அதிகபட்ச பருத்தி உற்பத்தி செய்கிற ஸ்டேட்லேயே மத்திய பிரதேஷ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. பருத்தி, வைரம் போன்ற பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மத்திய பிரதேஷோடைய மொத்த ஸ்டேட்டோட உற்பத்தியோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $126.40 பில்லியன். இந்த இன்கம் ஆனது எது மூலமா வருதுன்னு கேட்டீங்கன்னா 59% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும் 4% இண்டஸ்ட்ரி மூலமாகவும் 35% சர்வீஸ் மூலமாகவும் வருது. நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு மாநிலம். இந்த ஸ்டேட்ல இருக்கிற 62% மக்கள் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ விவசாயத்தை சார்ந்து தான் வாழறாங்க. இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பிரபலமான கோயிலான வெங்கடாச்சலபதி கோயிலும் ஆந்திர பிரதேசில் தான் லொகேட் ஆயிருக்கு. ஆந்திர பிரதேஷோட ஜிஎஸ்டிபி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா $138.19 பில்லியன். இந்த இன்கம் எது மூலமா வந்தது பாத்தீங்கன்னா 55% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும் 10% இண்டஸ்ட்ரி மூலமாகவும் 35% சர்வீஸ் மூலமாகவும் வந்தது. நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கிற ஸ்டேட் தெலுங்கானா. தெலுங்கானா பத்தி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ரெண்டா பிரிக்கப்பட்ட ஒரு இடம். இந்த ஸ்டேட்டோட ஸ்ட்ரென்த் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஐடி தாங்க. ஐடில வேலை செய்யறவங்க இந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஸ்டேட்டுக்கு ஐடி மூலமா அதிக இன்கம் வருது. இந்த ஸ்டேட்லயும் விவசாயம் ஒரு முதன்மையான ஒரு விஷயமாவே இருக்கு. அதுபடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டோட மொத்த ஜிஎஸ்டிபி $157.37 பில்லியன் அமெரிக்கன். இதுல 56% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும் 17% இண்டஸ்ட்ரி மூலமாகவும் 26% சர்வீஸ் மூலமாகவும் வருது. நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். இந்த மாநிலம் வரலாற்று மற்றும் பாரம்பரிய ரீதியான சுற்றுலாவுக்கு பேர் போன இடம்னே சொல்லலாங்க. இங்க வாழ்ற மக்கள் அதிகப்படியா சுரங்க சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ஈடுபடுவாங்க. ராஜஸ்தானோட ஜிஎஸ்டிபி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $161.37 பில்லியன் அமெரிக்கன். இதுல 44% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும் 8% இண்டஸ்ட்ரி மூலமாகவும் 47% சர்வீஸ் மூலமாகவும் கிடைக்குது. நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். இந்தியாவிலேயே உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்யற ஸ்டேட்ல வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே 2வது அதிகமான தேயிலை உற்பத்தி செய்யற ஸ்டேட்டா இதுதான் இருக்கு. கூடவே அதிகப்படியான மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஸ்டேட்டும் வெஸ்ட் பெங்கால் தாங்க. அதுபடி வெஸ்ட் பெங்காலோட ஜிஎஸ்டிபி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $206.64 பில்லியன் அமெரிக்கன். இந்த ரெவன்யூல 21% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும் 26% இண்டஸ்ட்ரி மூலமாகவும் 53% சர்வீஸ் மூலமாகவும் வருது. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். நம்ம இந்தியால அதிகப்படியான தானியங்கள் விளையிற ஒரே இடம் உத்தரப்பிரதேஷ் தாங்க. இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற தானியங்கள் 17.77% உத்தரப்பிரதேஷ்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு இடம் கூட சொல்லலாம். அந்த வகையில உத்தரப்பிரதேஷோட ஜிஎஸ்டிபி $234.96 பில்லியன் அமெரிக்கன். இதுல 24% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும் 26% இண்டஸ்ட்ரி மூலமாகவும் 50% சர்வீஸ் மூலமாகவும் வருது. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டேட்லயே வளர்ச்சி ஆகி கொண்டிருக்கிற ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா தான். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல்ஸ், ஏரோஸ்பேஸ், டெக்ஸ்டைல்ஸ், பயோடெக் அப்படின்ற தொழில் தான் முதன்மையா இருக்கு. கர்நாடகாவோட மொத்த ஜிஎஸ்டிபி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா $247.38 பில்லியன் அமெரிக்கன். அதுல 10% அக்ரிகல்ச்சரும் 26% இண்டஸ்ட்ரியும் 64% சர்வீஸ்லயும் வருது. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத். உலகத்திலேயே மிகப்பெரிய ஷிப் பார்க்கிங் யாரு இருக்கிற ஒரே இடம் குஜராத். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியா மெடிசன் தயாரிக்கிற நிறுவனம் உள்ள ஒரு மாநிலம். அது மட்டும் இல்லாம இங்கேயும் டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமாவே இருக்கு. அது வகையில குஜராத்தோட ஜிஎஸ்டிபி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $259.25 பில்லியன் அமெரிக்கன். இதுல 19% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும் 45% இண்டஸ்ட்ரி மூலமாகவும் 36% சர்வீஸ் மூலமாகவும் வருது. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்க இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னை தான் தமிழ்நாட்டோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற 50% மக்கள் சிட்டிஸ்ல தான் வாழறாங்க. அதன்படி தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $265.49 பில்லியன் அமெரிக்கன். இதுல 13% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும் 34% இண்டஸ்ட்ரி மூலமாகவும் 53% சர்வீஸ் மூலமாகவும்
ஏர்ன் பண்றாங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இந்த ஸ்டேட்ல இருக்கிற 45% மக்கள் சிட்டில வாழ்றதா சொல்றாங்க. இந்த ஸ்டேட்டோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேடு, மாஸ் மீடியா, டெக்னாலஜி போன்ற கம்பெனிகள் மூலமா பெருமளவு வருமானத்தை பார்க்கறாங்க. மகாராஷ்டிராவோட ஜிஎஸ்டிபி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 366.67 பில்லியன் அமெரிக்கன் டாலர். இதுல 51% அக்ரிகல்ச்சர் மூலமாவும், 9% இண்டஸ்ட்ரி மூலமாவும், 40% சர்வீஸ் மூலமாவும் இன்கம் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் வீடியோ போலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.